சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இஸ்ரேலுக்கும் ஹவுதி குழுக்களுக்கும் இடையில் கடந்த வாரம் பாரிய மோதல் இடம்பெற்றிருந்தது. அதன்போது ஹவுதி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் என அதிகளவானோர் இறந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்களில் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பில் ஹவுதிகளின் அதிபர் ஒரு முக்கியமான விடயத்தை தற்போது வெளியிட்டுள்ளார். ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் பல ஆண்டுகளாக நீடித்து வந்தாலும் இந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஹவுதிகள் 30க்கும் அதிகமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. ஹவுதிகளின் தாக்குதல் தற்போது வீரியம் பெற்றுள்ளது. இதன் விளைவாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இஸ்ரேல் மீது 2 பாலிஸ்டிக் குண்டுகளையும் ஒரு ட்ரோனையும் ஏவியுள்ளனர். இருப்பினும் மக்கள் மீது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை என்பதோடு கட்டடத்தின் ஒரு பகுதி மட்டுமே சேதமாக இருந்தது. இந்த தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் ராணுவ தரப்பிலிருந்து முக்கிய தகவல் வெளியாகியிருந்தது. ஹவுதிகளின் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பால் எப்படி தடுக்க முடியாது போனது என்பது தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஹவுதிகளின் இந்த திடீர் தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இந்த தாக்குதலின் அவமானத்தை எப்படி என்றாலும் சரி செய்ய வேண்டும் என நினைத்த இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தலைநகர் பகுதியான சனா மீது தாக்குதல் நடத்துமாறு இஸ்ரேலிய படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதனையடுத்து இஸ்ரேலிய படைகள் ஏமன் தலைநகர் மீது தாக்குதல் மேற்கொண்டது. இந்த தாக்குதலை இஸ்ரேலிய பிரதமர், ராணுவ தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் அந்த தாக்குதலை நேரலையில் பார்த்து கொண்டிருந்துள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஏமனின் 6 இடங்களை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதனையடுத்து ஹவுதிகள் மீண்டும் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியுள்ளது. இந்த தாக்குதலிலும் இஸ்ரேலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என இஸ்ரேல் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. மீண்டும் ஏமன் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த இஸ்ரேல் தங்கள் வான்படையை ஏமனுக்கு அனுப்பி வைத்ததோடு தாக்குதலும் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் ஹவுதிகளின் பிரதமர் அல்மத் அல்-ட்ரஹாபி உயிரிழந்தார். ஹவுதி பிரதமர் பல்வேறு வகையான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழில் நிலையம் ஒன்றை பார்வையிடும் போது தாம் தாக்குதல் மேற்கொண்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது. அத்துடன் 12க்கும் அதிகமான அமைச்சர்களும் உயிரிழந்துள்ளதாகவும் இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது. இதேவேளை ஹவுதிகளின் பேச்சாளர் சரோவும் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருந்தது. அதனையடுத்து ஹவுதிகளின் ஊடகங்களும் அதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இதேவேளை ஹவுதிகள் இஸ்ரேல் மீதான தாக்குதல் தொடர்பில் கருத்தொன்றையும் வெளியிட்டுள்ளனர். அதாவது, காசா மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டு வருவதால் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தாம் இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஹவுதிகளை பொறுத்தவரை எவ்வளவு உயிரிழப்புகள் வந்தாலும், எத்தகைய துரோகங்கள் நடந்தாலும், தங்களுக்கு எந்த வகையான பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, காசாவிற்காக பாலஸ்தீனியர்களுக்கான தமது ஆதரவிலிருந்து தாம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். இதேவேளை தம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளதோடு இதற்கான விளைவுகளையும் இஸ்ரேல் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். காசாவை மையப்படுத்தி ஹவுதிகள் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தியிருந்தனர். இது இஸ்ரேலுக்கு மாத்திரமின்றி அமெரிக்காவிற்கும் பெரும் தலைவலியாகவே இருந்துள்ளது. ஏனெனில் ஏமனுக்கு அருகிலுள்ள கடற்படையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் வருவதுண்டு. அந்த சமயங்களில் ஹவுதிகள் அந்த கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். ஏமனில் ஹவுதிகள் ஒரு சிறிய குழுவாக இருந்தாலும் அவர்களுக்கு மக்களின் பெரும் ஆதரவு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. இதன் காரணமாக அண்மையில் காசாவிற்கு ஆதரவாக ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மக்கள் பேரணிகளையும் நடத்தியிருந்தனர். எனவேதான் ஹவுதிகளுக்கு எத்தகைய பாதிப்பு வந்தாலும் காசா தொடர்பான தமது மனநிலை எப்போதும் மாறாது என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் ஹவுதிகளின் அதிபர் மஹதியும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். எதிரியின் துரோக தாக்குதலால் நாம் இழந்தது பெரிது என்றாலும் அல்லாவுக்கும் ஏமன் மக்களுக்கும் வீரச்சாவடைந்தவர்களுக்கும் இரத்தத்திற்கும் நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். நிச்சயம் பழிவாங்குவோம். மேலும் இந்த ஆழமான காயங்களிலிருந்தே நாங்கள் வெற்றியை உருவாக்குவோம். எமது ஆயுத படைகள் வலிமையான நிலைப்பாட்டில் இருக்கின்றன. எதிரிகள் சாதித்தது சொற்பம் தான். அதற்கு மேல் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. காசா மக்களுக்கு நாம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கும் பின்னரும் எமது மனநிலை மாறவில்லை, மாறவும் மாறாது. உங்கள் மீது தொடரும் தாக்குதலை நிறுத்தவும், எங்கள் மீது இடம்பெறும் ஆக்கிரமிப்பை நீக்கவும் எமக்கு ஏற்படும் சவால்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். ஜியோனிஸ்டுகளுக்கு கூறுவது ஒன்றே ஒன்றுதான். எங்களுக்கு எதிரான எமது பழி ஒருபோதும் நிறுத்தப்படாது. உங்களது அரசாங்கத்தின் துரோகம், அருவருப்பான செயல்களிற்காக உங்கள் 2 நாட்கள் காத்திருக்கின்றன என அவர் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலுக்கு பின்னரும் ஹவுதிகள் பின்வாங்குவார்களா? இந்த யுத்தம் இறுதியில் 3ஆம் உலகப் போராக மாறுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது குறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.